லிபரல் மாக்காணி இன்றைக்கு போலில் முன்னணியில் இருப்பதற்கான காரணம் என்ன? பியோ பொலிவேக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான ரகசியம் என்ன? Poiliev's your man for the Trump administration. We'll handle this later, but right now what you're doing is you're hurting because Canadians don't trust Poiliev with tariffs. So put the tariffs away for now until we can get elected, and then we can pick up. ஏன் இன்னும் பியோ பொலிவே செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்கவில்லை? நாளை கன்சர்வேட்டிவ் வின் பண்ணினால் முதலில் பறிபோகும் ப்ரொவின்ஸ் ஆல்பர்டா. இது கனடாவிற்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு எலெக்ஷன். இது ரெண்டு பொலிட்டிஷியனுக்கு இடையிலான எலெக்ஷனே அல்ல. இந்த டெரஃப் வார் இருக்கும் வரை எந்த ஒரு கட்சியுமே எந்த ஒரு ப்ராமிஸையுமே நடைமுறைப்படுத்த முடியாது. முதலில் நாட்டை காப்பாற்ற வேணும். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் 28 எலெக்ஷன் டே. கனடிய பிரைம் மினிஸ்டர் மாக்காணி அவர்கள் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே இந்த எலெக்ஷனை நடத்துவதற்கு முக்கிய காரணங்கள் உள்ளது. அதற்காக ஒரு சில வேலைகளை செய்த பிறகுதான் இந்த எலெக்ஷனையே அவர் கோல் பண்ணியுள்ளார். இதனால தான் இந்த சார்ட்ல லிபரல் முன்னிலையில் உள்ளது. யாரால் டொனால்ட் ட்ரம்பை சமாளிக்க முடியும்? இது ரெண்டு பொலிட்டிஷியனுக்கு இடையிலான எலெக்ஷனே இல்லை. இதுல யாரு வெற்றி பெற்றாலும் அடுத்த 4 வருடங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். இதுக்கிடையில யாராவது டேக்ஸை குறைப்பன் அதை குறைப்பன் உங்களுக்கு ப்ராமிஸ் செய்தால் எதையுமே நம்ப வேண்டாம். இந்த பொருளாதார சிக்கல் இருக்கும் மட்டும் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படாது. முதல்ல கனடா நாட்டை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் வைரலாக பேசப்படுது. ஒவ்வொன்றையும் நான் பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுறேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்க முதல்ல கன்சர்வேட்டிவ் பார்ட்டியைச் சேர்ந்த ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித் எதற்காக டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க வேண்டும்? அதுவும் மேரலோகால ஒரு பிரைவேட் பார்ட்டியில இந்த மீட்டிங் நடைபெற்று உள்ளது. அங்க கனேடியன் பில்லியனர் கெவின் ஓ லரி, இவர் கனடியன் சிட்டிசன், அமெரிக்கால தான் வாழ்ந்து வருகின்றார். இவர் ட்ரம்புடைய பெஸ்ட் படி. இங்க ஒரு டீல் நடந்திருக்கு. டேனியல் ஸ்மித் என்ன சொல்றாங்க? இந்த டெரஃபை பற்றி பேசுறதுக்காக தான் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தேன் என்று. இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு 25% வரியை அறவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் டேனியல் ஸ்மித்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிலுக்கு வெறும் 10% வரிகளை அமுல்படுத்தினார். ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க? டேனியல் ஸ்மித் நல்ல ஒரு நெகோசியேட்டர். டக் ஃபோர்ட் தலைமையில் கனடியன் பிரீமியர் எல்லாருமே ஒரு ஒன்று கூடல் நடந்தது. இதில் டேனியல் ஸ்மித் கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்ள விரும்பவும் இல்லை. இந்த கூட்டம் வாஷிங்டனுக்கு 2 தடவை போய் பேச்சுவார்த்தை நடத்தினது. அதில் கூட டேனியல் ஸ்மித் கலந்து கொள்ளவில்லை. அப்பவே டேனியல் ஸ்மித் மீது ஒரு சந்தேகம் இருந்தது. அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இப்போ கெவின் ஓ லரி, கனேடியன் பில்லியனர், இவர் ஆல்பர்டா நோர்த்தில் $70 பில்லியன் ஒரு ஏஐ டேட்டா சென்டரை உருவாக்குறதான் இவருடைய லட்சியமாக இருந்தது. அதுவும் டொனால்ட் ட்ரம்பின் உதவியோட. இதற்காக தான் கெவின் ஓ லரி வெள்ளை மாளிகையை சுற்றி வருகின்றார். அடிக்கடி இவரை டொனால்ட் ட்ரம்புடைய ஃபாக்ஸ் நியூஸில் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இவர்களுக்கு ஆல்பர்டா பிரீமியருடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த புகைப்படத்தில் பாருங்க, எந்த ஒரு கனேடிய பொலிட்டிஷியனுமே இந்த மாதிரி கேஷுவலாக டொனால்ட் ட்ரம்போட மாளிகைக்குள்ளே போய் இவ்வளோ படங்களை எடுக்கவே முடியாது. இந்த படத்தில் நடுவில் டொனால்ட் ட்ரம்ப், ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித், கனேடியன் பில்லியனர் கெவின் ஓ லரி 3 பேருமே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், அமெரிக்கா ரகசியமாக ஆல்பர்டாவை கைப்பற்றினால் கெவின் ஓ லரி $70 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஏஐ சிப் கம்பெனியை உருவாக்குறதாக ப்ராமிஸ் பண்ணியுள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கு ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு கவர்னர். ஆனால் இவர் டீல் பண்ணுறது ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித்தோட தான். இந்த ஆர்டிஃபிஷியல் லைனை எப்படியாவது ரிமூவ் பண்ணுறதான் டொனால்ட் ட்ரம்புடைய ஐடியா. That artificial line that goes, that straight artificial, that looked like it was drawn by a ruler. Somebody with I don't mean a ruler like a king, I mean like a ruler, this way. And it's just an artificial line that was drawn
இங்கே தான் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு ஸ்மார்ட்டான மூவை எடுத்தார். அவருக்கு பொலிட்டிஷியன் தேவைப்படவில்லை. நாட்டையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பேணி காக்கிறதுக்காக ஒரு துப்பறியும் சொல்லப்போனால் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போன ஒரு நபர் தேவைப்பட்டது. அவர்தான் மார்க் கார்னே. There's someone who's trying to weaken our economy. Yeah. Donald Trump. And Donald Trump எப்ப மார்க் கார்னி லிபரல் எலெக்ஷனில் போட்டியிட போகிறார் என்று தெரிய வந்ததோ அப்பவே லிபரலின் செல்வாக்கு உயரத் தொடங்கியது. லிபரல் கட்சி தலைவரும் அடுத்த கனடிய பிரைம் மினிஸ்டருமான மார்க் கார்னி அவர்கள் பதவியேற்று 3 தினங்களில் பிரான்ஸ் மற்றும் UK சென்றிருந்தார். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அங்கிருந்து நேரா கனடாக்கு வந்து முதல் சென்ற இடம் ஆர்டிக் பிரதேசம். ஆர்டிக் பிரதேசத்துக்கான பாதுகாப்புக்கான எல்லா நடவடிக்கையும் அவர் எடுத்தார், ஆஸ்திரேலியாவின் உதவியோட. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்காவுடன் இருக்கிற இந்த ட்ரேட் வார் தான். இவ்வளவு காலமும் எந்த நாட்டுக்குமே பயப்படாத கனடா அமெரிக்காவுக்காகத்தான் இந்த முழு நடவடிக்கையுமே எடுக்க வேண்டி வந்தது. மார்க் கார்னி பதவியில் இருக்கும் மட்டும் ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித்துக்கு எந்த ஒரு மூவுமே எடுக்க முடியாது. எதற்காக ஓவல் ஆஃபீஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடியன் பாலிடிக்ஸை பற்றி பேச வேணும், இதைத்தான் மக்கள் யோசிக்க வேணும். அதுவும் யார் வந்தாலும் பரவாயில்ல, லிபரல் வந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி லிபரலோட தான் டீல் பண்ணுறாங்க, அவங்களோட தான் டீல் பண்ணி ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இவங்க என்ன என்று சொன்னால் லிபரல் வந்து இப்போ முன்னணியில் இருக்கிறதால லிபரலை வந்து கீழே விழுத்தவணும். அதுக்கு லிபரல் வந்தால் ஈஸின்னு சொன்னால் மக்கள் வந்து ஒருவேளை இது லிபரல் ஈஸியாக இருக்கும், கன்சர்வேட்டிவ் தான் கஷ்டமாக இருக்குது, மாற்றி ஓட்டை போடுவாங்கள்ட்டு ஒரு ட்ராமா தான் இதில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ராமாவை தொடக்கி வைத்தது யாருன்னு சொன்னால் ஆல்பர்டா பிரீமியர் டேனியல் ஸ்மித் தான். Is it liberal? Maybe. But, you know, a conservative until I got involved, because I don't care who wins up there. I frankly probably would do better with the liberal than the conservative, if you want to know the truth. But Daniel Smith, Kevin O'Leary, Donald Trump, இந்த 3 கூட்டணியுமே மார்க் கார்னி பதவியில் இருக்கும் மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது. பியர் பொலிவே வந்தால் மட்டும்தான் இவங்க நினைச்சது நடக்கும். பியர் பொலிவேக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 2 பேருமே ஒரே மாதிரி பேசக்கூடியவர்கள், ஒரே மாதிரி அட்டாக் பண்ணி கதைக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, பியர் பொலிவே டொனால்ட் ட்ரம்புடைய ஒரு சில லாங்குவேஜை யூஸ் பண்ணித்தான் அவருடைய கேம்பெயின்லேயே பேசி கொண்டிருக்கிறார். The G7 is not exactly strong. I think Trudeau might resign today. Are you looking forward to working with Pierre Poilievre, the new guy? I am. If that's what happens, certainly it would be very good. Our views would be more aligned, certainly. Fake news. the left-wing censorship regime, Their woke censorship ideology have turned our once great cities into cesspools of bloodshed and crime. has unleashed a crime wave like we have never seen. We have to stop with political correctness. Woke political correctness, Defeating the radical left. radical leftist authoritarian agenda. We want those great Canadian truckers to know that we are with them all the way. I'm proud of the truckers and I stand with them. Your organization You are is attacking terrible. our news organization. Your organization Can you give us a is chance terrible. to ask We have basically a liberal heckler who snuck in here. இன்னும் ஒன்று சொல்கிறேன், பியர் பொலிவேயோட கேம்பெயினில் வந்து மேக் அமெரிக்கா கிரேட், அதில் என்ன போட்டிருக்கு, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அந்த தொப்பி அதாவது மெகா ஹேட்டை அணிந்து தான் அந்த கேம்பெயினே அவங்க நடத்துகிறாங்க. இதை வந்து ஒரு மீடியாலேயே பியர் பொலிவேட்டை கேட்டிருக்காங்க, எதுக்காக இந்த மெகா ஹேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஆல்ரெடி டெரஃபுக்கு எதிராக வந்து கனடா ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இந்த அமெரிக்கன் ஹேட்ஸை ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு மீடியாலேயே கேட்டிருக்கிறாங்க. Have you given your caucus members and your candidates about wearing MAGA merchandise or using MAGA slogans? Well, my instruction is that we should put Canada first. We want to put our country first, stand up for our. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பியர் பொலிவேவும் டொனால்ட் ட்ரம்ப்போட சப்போர்ட்டர், டேனியல் ஸ்மித்தும் டொனால்ட் ட்ரம்ப்போட சப்போர்ட்டர் தான். 2 பேருமே கன்சர்வேட்டிவ் கட்சி. ஸோ டேனியல் ஸ்மித்துக்கு பியர் பொலிவே வந்தால் தான்
டொனால்ட் ட்ரம்புடைய கூட்டணிக்கு வந்து ஆதரவு வழங்கலாம். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை வந்து இன்றைக்கு வெடித்திருக்கு. ஒரு சில டேனியல் ஸ்மித்தின் கடந்த மாதம் அவர் வெளியிட்ட ஒரு சில பேச்சினால. And so that's what I fear, is that the longer this dispute goes on, politicians posture, and it seems to be benefiting the Liberals right now. So I would hope that we could put things on pause. This is what I've told administration officials. Let's just put things on pause so we can get through an election. Let's have the best person at the table make the argument for how they would deal with it. And I think that's Pierre Poilievre. மீடியாவில் டேனியல் ஸ்மித் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த டெரஃபை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னு சொன்னால் இந்த டெரஃப்னால நாளைக்கு லிபரல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ போஸ்ட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இந்த டெரஃபை திருப்பி கொண்டு வர சொல்லி டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கூறியுள்ளதாக அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஒரு மீடியாவில். அந்த கிளிப் தான் இன்றைக்கு வைரல் ஆக்கப்பட்டு, எதற்காக டேனியல் ஸ்மித் வந்து டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த டெரஃபை போஸ்ட் பண்ண, அதாவது தள்ளி போட சொல்லி கூறினார். இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் எல்லா அரசியல்வாதியுமே இன்றைக்கு கனடாவில் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. டேனியல் ஸ்மித் மட்டும் எலெக்ஷன் முடிந்த பிறகு இந்த டெரஃபை நடைமுறைப்படுத்துங்கன்றது தான் இன்றைக்கு வைரலாக இன்றைக்கு பேசப்படுது. அதாவது டேனியல் ஸ்மித் வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து டேனியல் ஸ்மித் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. Canada's top conservatives and Daniel Smith basically saying to an extremely right-wing media outlet in Breitbart that Poilievre's your man for the Trump administration. We'll handle this later, but right now what you're doing is you're hurting because Canadians don't trust Poilievre with tariffs. So put the tariffs away for now until we can get elected, and then we can pick up. நாளைக்கு பியர் பாலிவே வின் பண்ணினால் முதலாவது ப்ராவின்ஸ் கைவிடப்பட்டு போக போகிறது அது அல்பர்ட்டாவாக தான் இருக்கும். ரகசியமாக வந்து அல்பர்ட்டாவில் இருக்கிற வளங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நினைக்கிறோம் வந்து அமெரிக்கா முழு கனடாவையும் ஆளப்போகுதுண்டு. அது அல்ல. அமெரிக்காவுக்கு தேவையான வளங்கள் இருக்கிற இடங்கள் மட்டும்தான் முதலில் பறிபோக போகுது. அவங்களுக்கு தேவை கனடாவில் இருக்கிற வளங்கள், முக்கியமாக அல்பர்ட்டா தேவைப்படுது. அங்கே இருக்கிற ஆயில், கேஸ், மற்றது ஆர்டிக். இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு தேவை என்று சொல்லி அவங்க எப்படியாவது அதை எடுக்கத்தான் பார்ப்பாங்க. இன்றைக்கு கிரீன்லேண்டுக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி. காணி இருக்கு மட்டும் இது நடக்கவே நடக்காது. அதனால தான் ஒரு தடவையில் 2 தடவை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஓவல் ஆஃபீஸில் வந்து லிபரல் வந்தால் தனக்கு ஈஸியாக இருக்கும்னு இந்த எலெக்ஷனை வந்து மனிப்புலேட் பண்ணி கன்சர்வேட்டிவை வின் பண்ணுறதுக்காகவே அவர் அப்படி செய்கிறார். இதை வந்து மக்கள் நம்புகிறாங்க. லிபரல் வீக் தான் போலண்டு. லிபரல் வீக் அல்ல. மாக்கானே இருக்கு மட்டும் இது நடக்கவே நடக்காது. மாக்கானே நினைச்சிருந்தால் இந்த எலெக்ஷனை வந்து அக்டோபர்லேயே வச்சிருக்கலாம். இதை உடனடியாகவே நிப்பாட்டி ஆக வேணும். அதுக்காகத்தான் இந்த உடனடியாகவே இந்த ஸ்னாப் எலெக்ஷனை நடத்துகிறாங்க. போலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு லிபரல் தான் அதிகமான ஓட்டில் இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. தங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஒன்று தேவைப்படுது. அதாவது பொருளாதார பிரச்சனை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்குது, பொருட்களின் விலை அதிகமாக இருக்குது, இமிக்ரேஷன் பிரச்சனை இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து இந்த பிரச்சனைக்கான எலெக்ஷன் இல்லை. இது வந்து பொருளாதார பிரச்சனைக்கான எலெக்ஷன். இன்றைக்கி பியர் பாலிவே வந்து ப்ராமிஸ் பண்ணலாம் 15% உங்களோட இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் வருமெண்டு. இந்த பொருளாதார பிரச்சனை இந்த ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு வருமா இருந்தால் அதிகமான வேலை இழக்க வேண்டி வரும். இந்த கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணால் திங்க் பண்ணி பாருங்க. ஓவர் 500,000 பீப்புளுக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்க போகிறாங்க. வேலை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பே பண்ண போகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கு இந்த 15% டேக்ஸ் ரிட்டர்ன் வரும்? நீங்கள் வேலை செய்து டேக்ஸ் பே பண்ணி இருந்தால் தான் அந்த டேக்ஸில் இருந்து தான் இந்த 15% உங்களுக்கு கழித்து திருப்பி தரலாம். வழியே இஐயில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இந்த 15% திரும்பி வரவே வராது. பொருட்களின் விலை குறையும். புதிய வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பொருட்களின் விலை எப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் குறையும். பழையபடி இந்த பொருட்களின் விலை வந்து அதிகரிக்கும். ஏன்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனை இருக்கிறதால. எப்படி உங்களுக்கு காசு ஒரு வழியில் வந்தாலும் இன்னொரு வழியில் அது வெளியில் போகத்தான் போகுது. ஏதோ ஒரு $200 உங்களுக்கு ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி தருவாங்களா இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஒரு $200 கூடும். எப்படியாவது பேலன்ஸ் பண்ணியே ஆக வேணும். காசு வந்து
கவர்மெண்ட காசாக இருந்தாலும் வானத்திலேருந்து கொட்டவே கொட்டாது. உங்களோட காசைத்தான் உங்களுக்கே தந்து அவங்க திரும்பி உங்கள்கிட்டே அதை வாங்குறாங்க. ஸோ எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் வந்தாலும் இதுதான் உள்ள பிரச்சனை. அஃபோர்டபுள் ஹவுஸ் திங்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதுவரை அஃபோர்டபுள் ஹவுஸ் பில் பண்ணியிருக்கிறாங்களா? ஏன் இன்றைக்கு மெஜாரிட்டியில் 3வது தடவை வின் பண்ண டக்ஃபோர்டை எடுத்து பாருங்க. இதுவரை கூட முதலாவது எலெக்ஷனில் ப்ரொமிஸ் பண்ணியிருக்காரு. இது 3வது எலெக்ஷன். இதுவரை அஃபோர்டபுள் ஹவுஸ் பில் பண்ணவே இல்லை. பில் பண்ணாவே 3வது தடவை வின் பண்ணி உள்ளார். அவர் கேட்டது 4 வருஷம் ட்ரம்புக்கு எதிரான மேண்டேட் ஏர்லி எலெக்ஷன். இன்றைக்கு வின் பண்ணிட்டார். முடிஞ்சால் ட்ரம்புக்கு எதிராக ஃபைட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே அவங்க தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நல்லா இருக்கணும். எந்த ஒரு பொலிட்டிஷியனுமே நாடு நல்லா இருக்கணும்னு வாரதில்லை. யாருமே இங்கே காந்தி அல்ல. எல்லாருமே தங்களோட ப்ராப்பர்ட்டி தங்களுக்கு இருக்கிற யூஎஸ்ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் வாயை மூடிட்டு தான் இருக்கணும். இதுதான் டக்ஃபோர்டுக்கு நடந்தது. டக்ஃபோர்ட்ட ப்ராப்பர்ட்டிஸ் சொந்த பிஸ்னஸ் எல்லாமே யூஎஸில் தான் இருக்குது. இன்றைக்கி வாஷிங்டன் போயிட்டு வந்த பிறகு வாயை மூடிட்டு கடந்த 10 நாட்களில் ஒன்றுமே மீடியாவில் பேசுகிறதும் இல்லை. எலெக்ஷனுக்கு முதல்ல இருந்த டக்ஃபோர்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கு வின் பண்ண அப்புறம் இருந்த டக்ஃபோர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்ப்பீங்க. பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற பாம்பு மாதிரி தான் அவர் இப்போ இருக்கிறார். வெளியில் வரவே இப்போ பயப்படுறார். மக்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் மீடியாவில் கொஞ்சமாக தான் கதைக்கிறார். ஆரம்பத்தில் டூல் பாக்ஸ் அது இருக்குது இது இருக்குது செய்வானுண்டு. இப்போ டூல் பாக்ஸை மூடிட்டு பொட்டி பாம்பு மாதிரி ஓடி போகிறார். நாளைக்கு யார் வின் பண்ணாலுமே இதுதான் மக்கள் நம்பி ஓட் பண்ணுறீங்க. ஆனால் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே அங்கே நடக்காது. கனேடியன் கவர்மெண்ட்டை காசு இல்லை உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு. இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். உங்களோட வாழ்க்கை உங்களை நம்பித்தான் இருக்குது. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் காசை தூக்கி எறிய போகிறது இல்லை. அப்படியே ஒரு சில பிளான்களை கொண்டு வந்தாலும் உங்களால் ஒரு வீடு கூட வாங்க முடியாது. எல்லா வீடுகளுமே $1 மில்லியன் மேலே. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சொல்லுது அவங்களுக்கு half ப்ரைஸுக்கு வீட்டை தரோம், இல்லாட்டி 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ நீங்கள் மோர்கேஜ் பே பண்ண தேவை இல்லைன்னு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கனடாவில் இன்ஃப்ளேஷனை பொறுத்து தான் ஏறும் குறையும். ஒரு நாளும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நிறைக்கிற மாதிரி குறையவே குறையாது. குறைஞ்சா பொருட்களோட விலை அதிகரிக்கும். இதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது. இருந்தாலும் இப்போ ரினுவல் எல்லாம் வரதால் மக்கள் இன்னுமே கஷ்டப்படத்தான் போகிறாங்க. யாரும் ப்ராமிஸ் பண்ணலாம் உங்களுக்கு எலெக்ஷனை வின் பண்ணுறதுக்கு. எலெக்ஷன் வின் பண்ணினா அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்றை சாட்டு சொல்லிக்கொண்டே தான் இருக்க போகிறாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதுக்கு முதல்ல கொரோனா பிரச்சனை, இப்போ பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லி இந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அடுத்த எலெக்ஷன்லேயும் அதே மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இவருக்கு வேணாம்ட்டு இவருக்கு மாற்றி போடுவீங்க. இப்போ நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த நாடு கனடா நாடு முதல்ல காப்பாற்ற வேணும். அமெரிக்காட்டே இருந்து இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து வெளியில் முதல்ல வர்றதுக்கான வழியை தான் பார்க்க வேணும். வெளியே பொருட்களின் விலை அதிகரிக்குது. வேலை இல்லாத பிரச்சனை எல்லாமே இப்போ எடுபடாது. இது முழுக்க என்னுடைய கருத்து. உங்களுக்கும் வேறு கருத்துப்பாடுகள் இருக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.